தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு பல்வேறு விதமான கள்ளச்சாராயத்தினுடைய சாவுகள் அதிகப்படியாக கள்ளக்குறிச்சியில் நடந்து இன்றைக்கு தமிழ்நாடை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலுக்கின்ற வண்ணமாக இதற்காகத்தான் மாணவர்களே, குடித்து வீணழிகின்ற என் மக்களே, ஆனால் இதற்காகத்தானா காந்தியும் காமராஜரும் இந்த நாட்டுக்காக பாடுபட்டார்கள். அவரோடு சேர்ந்து பல தலைவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள், ரத்தம் சிந்தினார்கள். இந்த கள்ளச்சாராயம் குடித்து நம்ம சாவதற்கா? வேதனை, வெட்கம், துன்பம், துயரம் நினைத்து பார்த்தால் அழுகை வருகிறது, கண்ணீர் வடிக்கிறார்கள் பெற்றவர்கள். பிள்ளையை பெற்றவர்கள் பலரும் கண்ணீர் அலையிலே அவர் கண்கள் குடமாய் நிற்கிறது. ஏன்? இந்த கள்ளச்சாராயம் என் பிள்ளை குடிக்கிறானே, நான் சொன்னா கேட்க மாட்டானே. பேரறிஞர் காமராஜர் அவர்கள் எப்படி கள்ளச்சாராயத்தை நம் நாட்டில் கொண்டு வரக்கூடாது என்று எப்படியெல்லாம் பாடுபட்டார். அவரை மறந்து விட்டோம். ஆனால் வருவதெல்லாம் கள்ளச்சாராய சாவு சாவு வருகின்ற ஆட்சி கொடுக்கிற தீர்வு இதுதான் நமக்கா? வந்தாச்சும் சரியில்லை, சென்றாச்சும் சரியில்லை, போனாச்சும் சரியில்லை, வந்தாச்சும் சரியில்லை. ஏன் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க உங்களுக்கு மனதில்லையா? எங்கள் மக்களை பார்த்தால் உங்களுக்கு பாவமா தெரியவில்லையா? என் மக்களே, என் மக்களே, கள்ளச்சாராயம் குடிக்காதே, 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 கள்ளச்சாராயம் குடிக்காதே. ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரு புதிய தமிழ்நாட்டை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட தியாகிகளெல்லாம் எங்கே? அவர்கள் மனம் வேதனையில், துக்கத்தில், துயரத்தில். என் காமராஜர் மனமெல்லாம் அங்கே. அவருடைய நமக்காக பாடுபட்ட தலைவர்களை நினைத்து பார். கள்ளச்சாராயத்தை இந்த தமிழக அரசு ஒழித்தால் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பிறக்க எங்களுக்கு வாழ்வளிங்கள் தமிழக அரசே, அரசே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.